அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட நிலையம் பிரசன்ன ஜோதர் குமரராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, செவ்வாயினுடைய திசை 7 வருடங்கள் எந்த லக்னத்திற்கு வந்து நன்மை அளிக்கும், எந்த லக்னத்துக்கு வந்து தீமை அளிக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். செவ்வாய் திசை வந்து மொத்தம் 7 வருடங்கள். கடக லக்னம், அதே மாதிரி துலா லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம், இவங்களுக்கெல்லாம் வந்து நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கும் அதனுடைய திசா காலங்கள். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியும் அவரு தான், பாதகாதிபதியுமே அவரு தான். அதனால பாதி நன்மை பாதி தீமை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மகர லக்னத்துக்குமே கேந்திராதிபதியாகவும் வருவாரு, அதே மாதிரி பாதகாதிபதியாகவும் வருவார். அப்ப அவங்களுக்கு மகர லக்னத்துக்குமே வந்து பாதி நன்மை பாதி தீமை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். துலா லக்னத்துக்கு வந்து நன்மை தரக்கூடியதா இருப்பார். துலா லக்னத்துக்கு நன்மை தரக்கூடியதா தான் இருப்பார். ஏன்னா அவர் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியா வர்றாரு. இப்ப இந்த லக்னத்துக்குலாம் நன்மை தரக்கூடிய லக்னத்துக்கே செவ்வாய் வந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். அதாவது திரிகோணங்கள் இருக்கணும், கேந்திரங்கள் இருக்கணும். 1, 5, 9ங்கிற இடம், அதே மாதிரி பணபரஸ்தானங்கள் 2, 11ங்கிற இடம், 1, 4, 7, 10ங்கிற கேந்திரத்தில் இருக்கணும். செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி 6, 8, 12ல மறையக்கூடாது. அஸ்தமனம் நீச்சம் இருக்கக்கூடாது. செவ்வாயும் நீச்சமாகக்கூடாது. செவ்வாயினுடைய சாரநாதனும் கிடக்கூடாது. நீச்சம் அஸ்தமனம் இருக்கக்கூடாது. அவரும் மறைவுஸ்தானத்தில் இல்லாம இருக்கும். செவ்வாயினுடைய சாரநாதனும் லக்னத்துக்கு மறைவுஸ்தானத்தில் இல்லாம இருந்தா தான் அந்த திசையினுடைய முழு பலன்களை வந்து அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது பலன்கள் வந்து குறைவா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடும். செவ்வாய் வந்து நல்ல ஸ்தானத்துல இருந்து இந்த லக்னதாரத்துக்கெல்லாம் யோகமான திசை தான். இடம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வளர்ச்சி அடைகிறது, பணம் பொருளாதாரத்துல உயர்வு, வேலை வாய்ப்பு, அதே மாதிரி விளையாட்டு சம்பந்தப்பட்டது எல்லாமே, ஒரு கல்வியில உயர்வு, ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சேமிப்பு இருக்கும், கடன் இருக்காது, கடன் பல கடன் இருந்தாலும் கூட அழைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் இடப்பிரச்சனை நிலப்பிரச்சனை எல்லாம் தீர்றது, இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பா இருக்கும். ஒரு யோகம்னே சொல்லலாம். அந்த செவ்வாய் திசைன்னு 7 வருட காலகட்டங்கள் வந்து யோகமா இருக்கு. அரசாங்க வேலை கிடைக்கிறது எல்லாமே நடக்கும். ஆனா நட்சத்திர அதிபதியும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும். பாதகாதிபதி ஒரு சில நேரங்கள்ல மகர லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் எல்லாம் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறப்ப சில நேரங்கள் வந்து எதிர்பாராத திடீர் நன்மைகளை வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துல. இப்ப செவ்வாய் வந்து ஒரு ஸ்தானத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்கணும், அவரு மறையக்கூடாது, அஸ்தமனம் நீச்சம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த இந்த லக்னத்துக்கெல்லாம் வந்து நல்ல யோக பலன்களாவே கிடைக்கும்னு தான். வழிபாடுன்னு வந்து பார்த்தா செவ்வாய்க்கு வந்து அம்மன் வழிபாடு மிக சிறந்ததா இருக்கு. காளி அம்மன், துர்கை அம்மன், அந்த மாதிரி வழிபாடுகள் வைத்துக்கலாம். அதே போல முருகர் வழிபாடு, தினமும் முருகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில சென்று வழிபடுறது, சஷ்டி, கிருத்திகை, இப்படி எல்லாம் வந்து வழிபாடுகள் வச்சுக்கிறது. செவ்வாய் திசைகள்ல முருகருடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு வந்து மிகச்சிறந்ததா இருக்கும். இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.